Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் டெய்லி எசென்ஷியல்ஸ். நான் இன்னைக்கு என்னுடைய டெய்லி ரொட்டீன்ல இன்கார்பரேட் பண்ண சில பாடி கேர், ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு சில புது வரவுகளும் இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இங்க காமிக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்க அமேசிங்கான டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அமேசான்ல இப்போ ஆஃபர் டைம் போயிட்டு இருக்க அல்டிமேட் பிராண்ட் சேல் டிராவல் எடிட் ஏப்ரல் 1 ஆரம்பிச்சாச்சு. ஏப்ரல் 6 வரைக்கும் இருக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் டவோட இந்த க்ளோ ரீசார்ஜ் பாடி வாஷ். இதுல 3% பிரைட்னிங் சீரம் அண்ட் வைட்டமின் சி இருக்கு. இது உங்க ஸ்கின்னை எனர்ஜைஸ் பண்ணி இலுமினேட் பண்ணும் அப்படின்றாங்க. டவோட இந்த ரேஞ்ச் ஆஃப் பாடி வாஷஸ் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இதை பார்த்ததுல இருந்தே. ஸோ இந்த வாட்டி ஐ டிசைடட் டு கிவ் இட் அ ட்ரை. ஸோ இது ஆரஞ்ச் கலர்ல இருக்கா, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இது கிராவிடேட் ஆனேன். நான் ஒத்துக்கிறேன், அதான் உண்மை. ஓகேவா? அதுக்கப்புறம் வைட்டமின் சி பேஸ் பண்ணதே அப்படின்றதுனால சரி இப்போதைக்கு கரண்டா எங்கிட்ட வைட்டமின் சி பேஸ் பண்ண பாடி வாஷஸ் எதுவும் இல்லை. சால்சிலிக் ஆசிட் இருக்கு, நயசனமைட் இருக்கு, ஹைலரோனிக் ஆசிட் இருக்கு. வேற சும்மா பாடி வந்துட்டு வாசனை மட்டுமே மையப்படுத்தின பாடி வாஷஸ் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் அ வைட்டமின் சி பாடி வாஷ் ட்ரை அப்படின்ட்டு ஐ சோஸ் திஸ். ஸோ இது வந்து இதனுடைய டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ரன்னியான மைல்டு பாடி ஸ்க்ரப் அந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. பாடி ஸ்க்ரப்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய பெரிய கிரானியூல்ஸ் மாதிரி இல்லை, ரொம்ப கொரன்ட்டு சுகர் அரைச்சி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அது உங்க ஸ்கின்ல ரொம்பவே ஜென்டிலா இருக்கு. யூ டோன்ட் ஈவன் நீட் அ லூஃபா இந்த ஒரு பாடி வாஷ் நீங்க யூஸ் பண்ணும்போது. அண்ட் ரொம்ப எனக்கு வந்து ஆப்வியஸா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஸ்கின்னை ட்ரை ஆக்கவே கிடையாது. கன்சிஸ்டன்ட் யூஸ்ல தான் இது வந்துட்டு என்னோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுதா, இலுமினேட் பண்ணுதா அப்படின்றதுலாம் வந்துட்டு ஒழுங்கா நம்ம விசிபிளா வந்து தெரியும். பட் ஃபார் அந்த பிகினிங் ஸ்டேஜுக்கு இந்த பாடி வாஷ் வந்து நிஜமாவே நல்லா இருக்கு. ஸ்கின்னை வந்து அழகா எக்ஸ்போலியேட்டும் லைட்டா பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணாம இருக்கு. ஐ திங்க் இதை யூஸ் பண்ணும் போதே இதான் யோசிச்சேன், அநேகமா இதை அடிக்கடி வாங்குவோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. அவ்வளவு நல்லா இருந்தது. ஸோ அடுத்து எம்கேஃபினோட காஃபி பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு வித் ஆல்மண்ட்ஸோட இருக்கக்கூடிய க்ரீம் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய அவங்களுடைய பாடி ஸ்க்ரப், அவங்களுடைய அந்த பவுடர் காஃபி ஸ்க்ரப் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து எந்த அளவுக்கு ஹார்ஷா இருக்கும், அதனுடைய ஹார்ஷ்னஸ் லெவல் இங்க இருக்குன்னா இதனுடைய ஹார்ஷ்னஸ் லெவல் அப்படியே கான்ட்ராஸ்டா இங்க இருக்கு. ஏன்னா லிட்ரலா திஸ் ஃபீல்ஸ் லைக் அ பாடி பட்டர். பாடி பட்டர்ல ஒரு ஸ்பூன் பாடி பட்டர்ல ஒரு டீஸ்பூன் அளவு அந்த எம்கேஃபினோட காஃபி பாடி ஸ்க்ரப் போட்டா என்ன ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஐ ஈவன் லைக் வண்டட் இது வந்து பாடி ஸ்க்ரப்பா பாடி லோஷனான்ட்டு. ஏன்னா போட்டும்போது அவ்வளோ க்ரீமியா இருந்தது. லைக் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆர் ஸ்க்ரப்பிங் வேலையே வந்துட்டு இது அந்த அளவு பண்ணவே இல்லை, பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அவ்வளோ ஜென்டலா இருந்தது. இஃப் யூ கைஸ் ஹேவ் லைக் சூப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ரொம்ப 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 மைல்டான ஒரு பாடி ஸ்க்ரப் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா திஸ் வுட் பி தி ஒன் ஃபார் யூ. ஆனால் எனக்கு இது கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஆக்சுவலா என்னுடைய இந்த டவ்வோட பாடி வாஷ் விட கம்மியா தான் வந்துட்டு எக்ஸ்போலியேட் பண்ண ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. அந்த குறப்பு தன்மை விட இதுல வந்து குறப்பு தன்மை கம்மியா இருந்தது. ஆல்சோ தண்ணி வச்சு வாஷ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாடி பட்டரை உடம்பு ஃபுல்லா போட்டுட்டு தண்ணி சும்மா ஊத்தினா எப்படி அது அப்படியே வழவழனே இருக்கும், உங்களுக்கு அந்த சோப்பியான தன்மையா வெளியில வராதுல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பதான் மறுபடியும் நான் செக் பண்ணேன், இது நிஜமாவே பாடி ஸ்க்ரப் தானா, பாடி லோஷன் மாத்தி பண்ணி போட்டுட்டோமா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்த மாதிரியான ஒரு ப்ராடக்டா இருந்துச்சு இருக்கு. பட் இதை நான் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவேன்னா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் நான் யூஸ்வலா என்னுடைய பாடி ஸ்க்ரப் வந்து வாரத்துக்கு 3 வாட்டி யூஸ் பண்ணுவேன். இப்போ இது வந்துட்டு நடுவில் செகண்ட் டே வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஜென்டலா இருக்கு, பிளஸ் இதை காலியும் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஐ எம் இன் டெஸ்பரேட் நீட் ஆஃப் அ நைஸ் ஒயிட் ஹெட் ரிமூவிங் சொல்யூஷன். அது ரிமூவிங் சொல்யூஷனா இல்லை ஏதோ ட்ரீட்மெண்ட்டா ஐ டோன்ட் நோ, பட் ஐ நீட் டு கெட் அ நைஸ் லிட்டில் பேம்பர் செஷன் ஃபார் மை நோஸ். ஓகேவா? ஏன்னா ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் ரொம்ப ரெகுலரா இருந்துட்டே இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் ஐம் டூயிங் ராங் ஆர் என்ன பிரச்சனை, உள்ள சாப்பிட்றதுதா பிரச்சனையா சத்தியமா தெரியல. பட் மை நோஸ் இஸ் அண்டர் அட்டாக் லிட்ரலா. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் வெளில வராம பாத்துக்குது. அதனால ஐம் என்ஜாயிங் இது. இது வந்து சாலிசினமைட் ஆன்டி ஆக்னே ஃபேஸ் வாஷ். இதுல வந்து சாலிசிலிக் ஆசிட் அண்ட் நைசனமைட் இருக்கு. திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் டெர்மகோ. ஸோ இதை நான் வந்துட்டு இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். I'm so fed up, guys. Serious. I've tried like some different products, affordable products, budget products, expensive products, toner, scrub, serum, அது இதுன்னு ஸ்டீமிங், ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே வந்து பண்ணதான் வந்து எனக்கு அந்த லைக் கன்சிஸ்டன்டான ஒரு இது கொடுக்குது. ஐ நோ எதுனாலுமே நீங்க பண்ணதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்டான ரிசல்ட் கொடுக்கும்ன்றது நானே சொல்லியிருக்கேன்.
ஆனா இது ரொம்ப டெய்லி நான் பேம்பர் பண்ற மாதிரி இருக்கு, என்னால முடியல. இட் வாஸ் நாட் லைக் திஸ் பிஃபோர். அதுதான் எனக்கு பிரச்சனையே. இது முன்னாடி என் மூக்கு இப்படி இல்லையே, வாட் ஹேப்பன் டு மை நோஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் மூக்குல மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கு. ஐ டோன்ட் நோ. பாடி லோஷனுக்கு இன்னைக்கு நான் எம்கேஃபினோட இந்த வெனிலா ட்ரீம் சீரம் பாடி லோஷன் யூஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து கொக்கோ பட்டர், வெனிலா அண்ட் நைசினமைட் இருக்கு. இதுல SPF 30 இருக்கு வித் PA 3+ ரேட்டிங். இது நல்ல ஒரு லைட் வெயிட்டான சம்மர் அப்ராப்ரியேட் மைலான வெனிலா வாசனை இருக்கக்கூடிய ஒரு பாடி லோஷன். ரொம்ப லைட் வெயிட் இது. யூ டெஃபினெட்லி ஹாவ் டு ஹாவ் அ நைஸ் பாடி ஆயில். உங்களுடைய பாடி ரொம்ப ட்ரையா இருக்கு, உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா ஸோ இதை போட்டதுமே ப்ளம்மோட இந்த பாடி லெவன் வெனிலா வைப்ஸ் பாடி ஆயில் இதை மேலே போட்டு லாக் பண்றதுக்கு. பிகாஸ் ஐ ஹாவ் சூப்பர் ட்ரை கால். ஓகேவா, கால் மட்டும் ஏன்னு தெரியாது, கொடூரமா ட்ரையா இருக்கும். சம்டைம்ஸ் இதை போட்டு கூட எனக்கு வந்துட்டு அது வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா 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 ட்ரை ஆகுது. ஸோ அதனால இன்னைக்கு நல்ல ஒரு 2 கோட்ஸ் ஆஃப் இந்த ஆயில் போட்டுட்டு இந்த பாடி லோஷன் போட்டு அதுக்கு மேலே இது அகைன் அதுக்கும் ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்ல இப்போ இருக்க ஒரு 60% இந்த செம்ம நரிஷிங்கான பாடி பட்டர்ஸ், பாடி ஆயில்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ஐ வுட் வெரி மச் லைக் அண்ட் அப்ரிஷியேட் யுவர் ரெக்கமெண்டேஷன். ஏதாவது நீங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா டூ லெட் மீ நோ. இந்த டாக்டர் ஷெட்ஸ்ல அப்புறம் டெர்மகோல்லாம் வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ்லாம் இருக்கு. அது முகத்துல போடுற அந்த மாய்ஸ்சரைசர்ஸே வந்து சம்டைம்ஸ் கை காலில் கூட இட் வில் ஒர்க் குட். பிகாஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸசிவா திக்கா லைட் வெயிட்டா ஃபீல் ஆகும், ஆனா மாய்ஸ்சரைஸா வச்சுக்கும், அதை பார்த்துக்கும். பட் ஐ நீட் அ ப்ராப்பர் பாடி பட்டர் ஒரு பாடி லோஷன் அந்த எக்ஸசிவான ட்ரைனஸை வந்து காம்பேட் பண்றதுக்கு. தென் ஆல்சோ காட் திஸ் சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே. ஓகே, இது வந்து இட்ஸ் ஃப்ரம் எம்கேஃபின் சன்பாத். SPF 80+ இருக்கிறது அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்கிறது. இது பாடி சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே. ஓகேவா, இது வந்து இட் வில் கிவ் யூ UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன், வாட்டர் ரெசிஸ்டன்ட், மல்டி வைட்டமின்ஸ்லாம் இருக்கு அண்ட் ப்ளூபெரி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது. when they say blueberry fragrance they say haha like literal blueberry scent. ஓகேவா, பர்ஃப்யூம் EDP எக்ஸ்ட்ரா இன்டென்ஸ், எக்ஸ்ட்ரா இன்டென்ஸ். இது எப்படின்னா நீங்க வந்து அடிச்சுட்டு மோந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இட்ஸ் பீன் லைக் 40 minutes இதை போட்டு, ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஸ்வீட்னஸ் எனக்கு அப்படியே என்னுடைய அந்த தொண்டைக்குழியில அந்த ஸ்வீட்னஸ் போகல. சில வாசனையோட ஸ்வீட்னஸ் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராபெரி மேங்கோ சிரப்போட வாசனைலாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு வாசனை. நீங்க அட் அ டைம் ஒரு 2 போல் ஸ்ட்ராபெரி ஆர் ப்ளூபெரி சிரப்பை குடிச்சிங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? அந்த மேல என்ன ஒரு மாதிரி ஹார்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல அந்த ஸ்வீட்னஸ்னால, அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இந்த வாசனை கொடுக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. யூ டோன்ட் ஈவன் நீட் அ பாடி ஸ்ப்ரே, பர்ஃப்யூம், எக்ஸ்ட்ரா இன்டென்ஸ் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. பட் திஸ் இட் இஸ் ஆக்சுவலி வெரி நரிஷிங் அண்ட் கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னுக்கு அப்ராப்ரியேட்டாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஷேக் அண்ட் ஸ்ப்ரே. ஓகேவா, இது செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நான் நிறைய கூட போட விரும்பல. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரெட் இட். நல்லா இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கு. ஆனா ஐ கேன் லிட்ரலா see the glowy thing happening. தெரியுதா உங்களுக்கு? அண்ட் அது வந்து அந்த ஒரு நரிஷ்மெண்ட் வந்து என்னுடைய ஸ்கின்ல வந்து கொடுக்குது, which is nice. Okay, so I'm looking forward to use this. முகத்துல அடிச்சிடாதீங்க, கண்டிப்பா அடிச்சிடாதீங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ராக்ரன்ஸ். இது ஒரு பாடி சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே. உடம்புல மட்டும்தான் அடிக்கணும், கழுத்துக்கு மேல எடுத்துட்டு போயிடாதீங்க, கழுத்துக்கு கூட எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா வாசனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. யூ வில் டெஃபினெட்லி சஃபகேட். ஓகேவா, அதனால வேண்டாம். யூஆர் லைக் சூப்பர் சென்சிட்டிவ் டு ஃப்ரூட்டி இல்ல இன் ஜெனரல் எனி ஃப்ராக்ரன்ஸ், அது வேண்டாம், அதை ஒமிட் பண்ணிடுங்க. ஏன்னா அது செம்ம வாசனையா இருக்கு. பாடி முடிக்கிறதுக்குள்ள ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் ஃப்ரம் டவ். இது வந்து இட்ஸ் தி அல்டிமேட் ரிப்பேர் டார்க் மார்க்ஸ் கரெக்டர் வித் நைசினமைட் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இது வந்து மாய்ஸ்சரைஸும் பண்ண போகுது, உங்களுடைய அண்டர் ஆர்ம் ஸ்வெட் ஆகாம பாத்துக்க போகுது, அப்படியே ஸ்வெட் ஆனாலும் ஸ்மெல் வராம பாத்துக்க போகுது, அண்டர் ஆர்ம்ஸை சாஃப்டா வச்சுக்க போகுது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய நைசினமைட் உங்களுடைய அண்டர் ஆர்ம்ஸை வந்து நாளடைவில் பிக்மெண்டேஷன் அதை கம்மியும் பண்ண போகுது. ஐ பர்சனலி லவ் திஸ் வேரியன்ட். எனக்கு நல்லா இருக்கும் இதுன்றதுனால நான் இந்த பிங்க் கலர் வேரியன்ட்டே வந்து திருப்பி வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது என்னுடைய அண்டர் ஆர்ம்ஸை வந்து கிளீனா ஃப்ரெஷ்ஷா லைக் ஸ்வெட்டியா ஒட்டிக்காத மாதிரியான ஒரு ஃபீல், ஸ்கின்னும் உறைஞ்சா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது எனக்கு பிடிக்காது. அந்த இதெல்லாம் இல்லாம ஒரு மாதிரி நான் ஸ்டிக்கியாவே வச்சுக்கோ அப்படின்றதுனால ஐ 100% prefer this and I would also like to recommend you this. Okay, இது ஒரு must have. And for my முகம் ஸ்கின் கேர், ஓகே, அதுக்கு வந்து I used a moisturizing cream
அண்ட் அ சன்ஸ்கிரீன். இந்த மாய்ஸ்சரைசருக்கு வந்து ஐ யூஸ் டாக்டர் ஷிட்ஸோட சென்டலா அண்ட் நைசினமைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது வந்து ஆயிலினஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும் உங்களுடைய ஸ்கின்ல. எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக தான் இருந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்றதுனால ஐம் ஆப்டிங் ஃபார் சம்திங் லைக் திஸ். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீனுக்கு வந்து கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்கிரீன் இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து லைட்டாக இருக்கும், ஒயிட் காஸ்ட் எதுவும் கொடுக்காது. உங்களுக்கு சப்போஸ் சன்ஸ்கிரீன் ஒரு மாய்ஸ்சரைசர் ஏதாவது போட்டு என்னுடைய ஸ்கின் டல் ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் இருக்குன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து கொடுக்காது. ஃப்ரெஷ்ஷாக பட் க்ளோயான ஸ்கின் தான் வந்து இது உங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் ஃபார் லிப் பாம் ஐ யூஸ்ட் இந்த ஹைஃபனோட வைட்டமின் இன்ஃபியூஸ்ட் பெப்டைட் லிப் பாம். இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை சுத்தமாக பிடிக்கலையா அப்படின்றது வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியல. ஓகே, இட்ஸ் அ டீசென்ட் லிப் பாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்க லிப்ஸில் போட்டிங்கன்னா நல்லா நரிஷ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலால் ஒரு லேயராக தான் உட்காருது. அண்ட் அது ஒரு மாதிரி லைட்டாக இருக்குது, வாட்டரியாக இருக்குது. ஓகே, இட்ஸ் அ டீசென்ட் லிப் பாம். நீங்கள் இதை வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ட்ரை பண்ணுறதுக்காக வாங்குங்க. பட் இதை விட இன்னுமே பெட்டர் ஆப்ஷன்ஸ் அட் பெட்டர் ப்ரைஸஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் அது ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். சின்ஸ் ஐ ஹேவ் இட், ஐ வாண்டட் டு யூஸ் திஸ். அதனால் இன்றைக்கி நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் அபவுட் ஃபேஸ். அதுக்கு மேலே நான் வந்து மேக்கப் போட்டேன். அதை டுட்டோரியலாகவும் நான் ஃபில்ம் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வரும் கூடிய விரைவில். ஃபார் மை ஹேர் லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு என்னோட ஹேருக்கு வந்து கொஞ்சம் ஹீட் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஹீட் ஸ்டைல் பண்ணியிருக்கும் போது ஐ லைக் டு யூஸ் இந்த லாரியலோட ட்ரீம் லென்ஸ் நோ ஹேர் கட் க்ரீம். த்ரூ அவுட் நெக்ஸ்ட் வாஷ் வரைக்குமே நான் சொல்கிறேன். ஏன்னா இட் கீப்ஸ் மை ஹேர் மாய்ஸ்சரைஸ்ட் அண்ட் லைட். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஹீட் ஸ்டைல் பண்ணியிருக்கும் போது இப்போ நான் சப்போஸ் ஆயில் பேஸ்டு சீரம் நிறைய போடுறேன் அப்படின்னா அந்த கிராங்கினஸ் ரொம்ப ஒரு மாதிரி கிராங்கி ஆகிடும். ஆர் நான் ஏதாவது ஒரு போனி போட்டு படுக்கிறேன், பின்னல் போட்டு படுக்கிறேன்னா அது அப்படியே அவ்வளோதான், அந்த ஸ்டைலிங் அப்படியே போயிடும், கனாப்பினான் இருக்கும். இப்போவே கொஞ்சம் கனாப்பினான் தான் இருக்குது, பட் திஸ் இஸ் நாட் தேட் பேட் அந்த மாதிரி இருக்குது. ஆல்சோ நான் ஹீட் ஸ்டைல் பண்ணது வந்துட்டு என்னுடைய ஸ்ட்ரைட்னரில் நான் கர்ல்ஸ் பண்ணேன் அப்படின்றதுனால திஸ் இஸ் நாட் டூ பேட். நான் விருப்பப்படுற மாதிரியான ஒரு ஸ்டைல்லே தான் இருக்குது. அதுக்கு ஒரு ரீசன் வந்து ரொம்ப என்னோட முடியை வேடோன் பண்ணாமல் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த க்ரீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால. லாஸ்ட் 2 விஷயங்கள், ஒரு பாடி ஸ்ப்ரே அண்ட் அ பர்ஃப்யூம். ஃபார் பாடி ஸ்ப்ரே டுடே ஐ யூஸ்ட் இந்த கால்டன் லண்டனோட நியூ லவ். டு பி வெரி உண்மை, அந்த சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே போட்டதுனாலே நான் வந்து பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிருக்கூடாது. பட் இது வந்து புதுசாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஐ வாண்டட் டு கிவ் திஸ் அ ட்ரை. ஓகே, ஸோ இது வந்து நல்ல ஆம்பர் ப்ளஸ் மஸ்க் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ராப்பர் டே டைம் அண்ட் நைட் டைமுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு வாசனை. இது வந்து இட் கிவ்ஸ் லக்ஸரியஸ் ஃப்ளவர் வைப். ஓகே, ஒரு மாதிரி லில்லி, ரோஸ், ஸ்லைட்டாக அந்த ஒரு பிட்ரியான வுட் நோட், ரொம்ப லைட்டாக. பட் ஃபஸ்ட்டு ஓவராக ஜாஸ்தியாக ப்ரொஜெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பர் வாசனை. செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு மஸ்க் வாசனை, லைட்டாக அந்த ஒரு பர்கமாட் வாசனை, இதெல்லாம் வந்து கலந்துருக்க மாதிரி இருக்குது. இட் ஜஸ்ட் ஸ்க்ரீம்ஸ் சொஃபிஸ்டிகேஷன். ஓகேவா, இதுவே ஒரு பர்ஃப்யூமாக இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். ஆல்சோ ஃபார் அ பாடி ஸ்ப்ரே இது நல்லாவே வந்துட்டு லாஸ்ட்டும் ஆகுது. அண்ட் இந்த பேக்கேஜிங் வந்து இட் லிட்ரலாக லுக்ஸ் லைக் விக்டோரியா சீக்ரெட்டோட பாடி ஸ்ப்ரேஸ். பட் யா, இது இட்ஸ் ஃப்ரம் கால்டன் லண்டன். ஸோ இது நல்லா இருக்கு, லாங் லாஸ்டிங்காக இருக்கு. டே டைம் போடுறீங்கன்னா அவுட்டிங் ஆர் இந்த பீச் வெக்கேஷன் அந்த மாதிரிக்கெலாம் வந்து இது வேலைக்கு ஆகாது. ஏதாவது இண்டோர் ஈவெண்ட்ஸ் போறீங்க இல்லைனா ஆஃபீஸ்க்கு போறீங்கனாலாம் இது வந்து சூப்பராக இருக்கும். நைட் டைமுக்கு வந்து நைட் டைம் டேட்ஸ், டின்னர் டேட்ஸ், இல்லைனா ஈவெண்ட்ஸ் ஏதாவது போகிறது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறதுனால இது போட்டிங்கன்னா அந்த ஒரு வைப்ல இருக்கும். நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் வாசனை கேட்டகரியில் வந்து வரும். இட் டஸ் ஆல்சோ ஹாவ் சம் பெரிஸ் ஐ திங்க். ஏன்னா எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியான வாசனைகள் ஒரு ஸ்னிஃப்லையும் வந்து எனக்கு வருது. இட்ஸ் அ வெரி நைஸ் வாசனை. அடுத்து இதுக்கு மேலே இன்னும் ஒரே ஒரு வாட்டி லாக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ்ட் அ பர்ஃப்யூம். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் அமர்த் இன்டு த சன்செட். இது நல்ல ஒரு ஃப்ரூட்டி, லைட் வெயிட், வைப்ரண்டான ஏரியான ஒரு வாசனை தான், ரொம்ப டெக்கடண்ட்டாக இருக்காது. போட்ட 2 வாசனை விஷயமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமான வாசனைகள். ஸோ ஐ வாண்டட் டு யூஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டாக, ஒரு மாதிரி கொஞ்சம் பப்ளியாக இருக்கிற மாதிரி வாசனை. ஸோ ஐ சோஸ் திஸ். சும்மா ஒரு 4 ஸ்பிரிட்ஸ் தான், ஆல்ரெடி நான் நிறைய போட்டேன் அப்படின்றதுனால ட்ரெஸ்ல மட்டும் இந்த வாசனை இருக்கிறதுக்காக இது. மாமாத்தோட இந்த ரேஞ்ச் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்துட்டு நல்லா இருக்கு, லான்ஜெவிட்டி, பர்ஃபார்மன்ஸ், வாசனை, நோட்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் கால்ட் இன்டு த சன்செட். நான் எல்லாத்தோட லிங்க்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு சேல் டைம் நடந்துட்டு இருக்கு, April 6 வரைக்கும். ஸோ திஸ் வில் பி த ரைட் டைம். நல்ல டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதில் ஏதாவது உங்களுடைய ஃபேவரட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. நான் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை. You're my heart's desire. I just wanna love you, just wanna hold you, just wanna be with you till we grow old. Please tell me